வெல்கம் டு RM Herbals. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து விமன் மென்னு எல்லாருமே வந்து தன்னை நல்லா க்ரூம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் சைடாக வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன்ல கூட கடந்த 30 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய RM Herbals நம்மளுடைய டாக்டர் ராஜமுரளி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரைட் ஃப்ரம் அது ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஒரு பாடி கேராக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஹேர் கேராக இருக்கட்டும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கினீர்களே என் கூட சேர்ந்து நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய RM Herbals வந்து நம்பர் ஆஃப் ரா ப்ராடக்ட்ஸ்ல வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ கஸ்டமர்ஸோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ வரைக்கும் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம RM Herbals ஒரு யூனிக்கான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான ரா ப்ராடக்ட்ல நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப ரேர்னா எதை சொல்லலாம்? பூக்கள் என்ன சொல்றீங்க? பூக்கள்ல கூட நிறைய இருக்கு. ஆக்சுவலா ஃப்ளவர்ஸ் வச்சு நிறைய ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். அதுதான் இந்த இவங்களுக்கு மை பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா, அப்பதான் இந்த திரிக்கும் மலர்களுக்கு பின்னாடி மலர்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் இல்லையா, அந்த சமயத்துல ஒவ்வொரு மலரை பத்தியும் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ மகிழம்பூ அப்படின்னா அது மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ வந்து ஜாஸ்மின் அப்படின்னாக்கா இட் வில் மேக் தி அதர் பர்சன் accept whatever you say. Lot of things. Okay. I'm also keeping jasmine. Okay. So இது வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்டா மேம்? ஃபேஸ் பேக்காவா என்ன மாதிரி லான்ச் பண்ணீங்க? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா செண்பகப்பூ, கோல்டன் சம்பான்னு சொல்லுவீங்க. இந்த செண்பகப்பூ வந்து ரொம்ப வாசனையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மயக்கிற மாதிரி ஒரு வாசனை இருக்கும். அதுல வந்து நாங்க தைலம் பண்றோம். அந்த தைலம் காய்ச்சும் போது நீங்க பாத்தீங்கன்னா யாரானா வந்தாங்கன்னா ஐயோ எவ்வளவு இங்க அரோமா இப்படி வருது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கோல்டன் சம்பா ஆயிலும் பண்றோம், அதுலயே பேக்கும் பண்றோம். ஓகே. அந்த அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சமா நிழல் வளத்துல வளர்த்துட்டு அதுல பேக்கும் பண்றோம். இந்த ஆயில் எப்படின்னாக்கா அது அது எப்படி அந்த கலர் இருக்கோ அதே மாதிரி வந்து ஸ்கின்னை நல்லா பளபளன்னு ஆகும், நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அந்த கோல்டன் சம்பா ஆயில் வாங்குறவங்க அதை மட்டும்தான் வாங்குவாங்க. கோல்டன் சம்பா ஆயிலை வந்து முதல்ல போட்டுட்டு அதுக்கு மேல சாஃப்ரான் ஃபேஸ் பேக்ல கொஞ்சம் பால் கொஞ்சம் வெண்ணெய் கலந்து போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி அவங்க வந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அல்டிமேட். அந்த லெவல் ஆஃப் பியூட்டி அவங்க ஃபேஸே அவங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு மாறும். ஓகே. சோ இன்னும் வேற என்ன மாதிரியான தைலம்ஸ் மட்டும் தான் பண்றோமா மேம்? இல்ல இப்ப வந்து கோல்டன் சப்பால அதாவது செண்பகப்பூல பண்றோம். அதே மாதிரி மறிக்கொழுந்து, இதெல்லாம் வாசனை ஜாஸ்தியா பாட்டு கூட வருது. ஆமா இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு, பழைய பாடல்கள்லாம். மாமா மறிக்கொழுந்து. ஆமா ஆமா. அந்த வாசனைக்கு அப்படின்னு இந்த மறிக்கொழுந்து வந்து அது அதுல வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மறிக்கொழுந்து என்னன்னா அது அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுதான் கொடுப்போம். அவங்க கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். என்னன்னா மறிக்கொழுந்துல இருக்கிற ஆயில் கண்டென்ட், நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கிறது பூரா நல்ல வாசனையா இருக்கும். ஸோ அந்த மறிக்கொழுந்து வந்து அந்த ஆயில் கண்டென்ட் அதுகிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து சுருக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அது கொடுக்கும். ஸோ இப்போ இந்த விரிங்கிள்ஸ் எல்லாம் போகணும்னா கண்டிப்பா இந்த மறிக்கொழுந்து தைலம் ஒரு தி பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைங்களா? இந்த ஆயில்லாம் யூஸ் பண்ணா நிறைய பேருக்கு தலைவலி வரும். ஆமா வரும் இல்லையா? அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆயில் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. ஓகே. பிகாஸ் தே ஆர் இன்ட்ரெஸ்டட். அந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்கின்னாவும் இருக்கு, நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த சுருக்கம் வருது, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக எங்கேயுமே இல்லாத ஒரு ஆயில் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் மெக்ககஸ். இதுலயே தான் வரும் ஃப்ளவர்ஸ். டெய்லி லைஃப்ல நீங்க வெளியில எல்லா இடத்துலயும் பூ வைக்கிற இடத்துல எல்லாம் பார்க்கலாம். பூ வாங்க போனா அங்க இருக்கும். அது வெத்தலை. ஓகே ஓகே ஓகே. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சிருப்பாங்களா, அந்த வெத்தலையில நாங்க ஒரு ஆயில் பண்றோம், பீட்டல் லீஃப் ஆயில்னு. தட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார் இந்த ரிங்கிள்ஸ்க்கு, அந்த மாதிரி வந்து சாகிங்க்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வலியும் வராது. அந்த பீட்டல் லீஃப் ஆயில்ங்கிறது எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து தலையில போட்டிருந்தாலோ இல்ல தேய்ச்சிருந்தா கூட அவங்களுக்கு டெஃபினட்டா கோல்டு பிடிக்காது. அந்த லெவலுக்கு வந்து வெத்தலையோட பவர் எப்படின்னாக்கா, வெத்தலை வந்து ஆக்சுவலி யாரும் யூஸ் பண்றது இல்ல, ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது வந்து கால்சியம்.
தலைங்கிறது கால்சியம். அதே கால்சியம் நம்ம அதை ஆயிலா பண்ணும்போது இட் தே கெட் the ஸ்கின் வந்து இட் கெட்ஸ் தி கால்சியம். அதனால வந்து இந்த கால்சியம் எப்படி வந்து ஸ்கின்ல போய் சேர்றதுன்றதுக்கு பீட்டல் லீஃப் ஆயில் தி பெஸ்ட் சொல்யூஷன். அது போய் சேரும்போது இந்த கால்சியம் கொடுக்கிற ஒரு எஃபெக்ட் என்னன்னா எங்கெல்லாம் அந்த சுருக்கம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். இல்ல கரெக்ட். ஏன்னா இப்ப வந்து ஒரு 28 நாங்க கிராஸ் பண்றோம் அப்படின்னா ரிங்கிள்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்ப ரிங்கிள்ஸ் கியூர் பண்ணோம்னா வந்து ரொம்ப லம்சம் அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி வந்து ஃபெயிலியர் ஆகுறவங்க நிறைய இருக்காங்க. இல்ல அதுதான் மெயின். நம்ம வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நத்திங் இஸ் a waste. Of course. Whatever we have spent, whether it is money or time. But if it is not so, then you have to really think of it. Betel leaf oil is really good. எல்லாருக்குமே அதுலயே வந்து men are using more. Wrinkles அப்படின்னு இல்லைன்னா கூட சாதாரண ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட அதை ரெகுலரா ஒரு தைலமாட்டம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தடவி அவங்க வாஷ் பண்ணிக்கும் போது அந்த தருமம்ங்கிறது வந்து ஒரு கால்சியம் இருந்தா அது ஒரு அந்த சத்து இல்லாம நியூட்ரியன்ட் இல்லைங்களா, அந்த ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இட் இஸ் ஷோன் ஆன் த ஸ்கின்ல வரும்போது அது வந்து இட் லூசஸ் நியூட்ரிஷன் மாதிரி ஒரு கால்சியம் அது குறைஞ்ச உடனே ஸ்கின் பிகம்ஸ் அதோட லெவல் போயிட்டு அது வந்து சுருங்க ஆரம்பிச்சு. See, that is cured by betel leaf oil. இந்த வெத்தலை பண்ற எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்னஸ் ஆஃப் அவர் ப்ராடக்ட். கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸோ ஓகே நேயர்களே, நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம www.rmherbals.in வெப்சைட்டை டச் பண்ணுங்க. ஸோ இதுல நான் பேசின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. அது ஸ்கின் கேரா இருந்தாலும் சரி, பாடி கேரா இருந்தாலும் சரி, ஹேர் கேரா இருந்தாலும் சரி. ஸோ பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.